கன்னியாகுமரி மாவட்டம் கணபதிபுரத்தில் உள்ள லெமூர் கடற்கரையில் திடீரென கடல் சீற்றம் ஏற்பட்டு மணற்பரப்பையும் தாண்டி கோவில் வளாகம் மற்றும் கடைக்குள் தண்ணீர் புகுந்தது. கடல் சீற்றத்தோடு காணப்படும் என தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருந்ததால் லெமூர் கடற்கரைக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். தமிழகத்தில் மது அருந்துவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் செயல்படும் டாஸ்மாக் பார்களில் ஆய்வு செய்து சுகாதாரமற்ற காலாவதியான பொருட்கள் விற்பனை செய்யும் பார்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. அதன் விசாரணையின் போது இதுபோன்ற கோரிக்கைகளை நீதிமன்றம் ஊக்குவித்தால் மதுப்பழக்கத்தை ஊக்குவிப்பது போல் ஆகிவிடும் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மேலும் தேவைப்பட்டால் மனுதாரர் மதுவை வாங்கிச் சென்று வீட்டில் வைத்து அருந்திக் கொள்ளலாம் என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 855 மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித் தொகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் 4 ஆண்டுகளில் 2000 மாணவர்களுக்கு 2,43,00,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கியுள்ளதாக கூறினார். இப்படி நம் தொகையைச் சேர்ந்த 2000 மாணவர்களுக்கு கடந்த 3 ஆண்டுகள் மட்டும் கிட்டத்தட்ட 2,43,00,000 அளவுக்கு கல்வி உதவித்தொகையை வழங்கியிருக்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எப்பொழுதுமே மாணவர்களிடத்தில் பேசும்போது ஒன்னே மட்டும் சொல்லுவார், மாணவர்களாகிய நீங்கள் எந்த கெட்ட பழக்கத்தை பற்றி நோக்கி போகக்கூடாது. உங்களுடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான் கல்வி. கல்வியோடு சேர்த்து விளையாட்டு முக்கியம், உடற்பயிற்சி முக்கியம். நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, உங்கள் கல்வியை மட்டுமே நீங்கள் சிந்திக்க வேண்டும். கல்விதான் உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாத சொத்து. சென்னை 1000 விளக்கில் 1,68,00,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இறகு பந்து உள்விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அனைத்து சமூக மக்களின் நலன்களையும் கருதியே வக்பு வாரிய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தங்களை கொண்டுவர உள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்துக்கும் ரயில்வே துறைக்கும் அடுத்தபடியாக வக்பு வாரியத்திடம் அதிகபட்சமாக 9,40,000 ஏக்கர் நிலங்கள் இருப்பதாக கூறியுள்ள அண்ணாமலை, அவை எப்படி வக்பு வாரியம் வசம் சென்றன என்பதில்தான் மக்களுக்கு குழப்பம் இருப்பதாக தெரிவித்துள்ளார். 1500 ஆண்டுகள் பழமையான சுந்தரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ள திருச்செந்தூரை கிராமம் முழுவதுமே எப்படி வக்பு வாரியத்துக்கு சொந்தமானதாக இருக்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பல தலைமுறைகளாக நமக்கு சொந்தமான ஒரு நிலத்தை விற்க முயற்சிக்கும் போது அது வக்பு வாரியத்தின் சொத்து என்றால் மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற குழப்பங்களை களைந்து மாவட்ட ஆட்சியருக்கு கூடுதல் அங்கீகாரம் அளிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட உள்ளதாகவும், வழக்கம் போல் திமுக தனது நிர்வாக தோல்வியை மறைக்க சட்ட திருத்தத்தை எதிர்ப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். ஜெர்மனி, பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 15 நாடுகளை சேர்ந்த 115 மாணவர்கள் காரைக்குடி கானாடு காத்தான் அரண்மனையை கண்டுகளித்தனர். அயலக தமிழர் நலத்துறை சார்பில் நடத்தப்படும் வேர்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் கடந்த 1ஆம் தேதி தமிழகம் வந்த அவர்கள் செட்டிநாடு கட்டிடக்கலையை பறைசாற்றும் கானாடு காத்தான் அரண்மனையை வியந்து ரசித்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள குன்னத்தூரில் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் அய்யனார் கோயில் முப்பூசை திருவிழாவில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் ஒரே சமயத்தில் பொங்கலிட்டு வழிபட்டனர். முன்னதாக படையலுக்கு தேவையான பூஜை பொருட்களை குண்டா சட்டியில் வைத்து அதனை தலையில் சுமந்தபடி அய்யனார் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். பொங்கலிட்டு அய்யனாரை வழிபட்ட பின் தலா 2000 ஆடுகளையும் கோழிகளையும் பலியிட்டு அவர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். துபாயிலிருந்து திருச்சி வந்த ஏர் இந்தியா விமானத்தில் வான் நுண்ணறிவு பிரிவு சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் பயணி ஒருவர் அமர்ந்திருந்த இருக்கையில் சுமார் 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 700 கிராம் எடை கொண்ட 6 தங்க கட்டிகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். அதனை பறிமுதல் செய்த அவர்கள் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த நபரிடம் விசாரணை மேற்கொண்டுள்ளனர்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோயிலில் ஆடிப்புற பிரம்மோற்சவ விழாவின் இறுதி நாளையொட்டி பராசக்தி அம்மனுக்கு சந்தனம், மஞ்சள், பால் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. வண்ண வண்ண மலர்களால் அம்மனை ஜோடித்து வளையல், தாலிக்கயிறு உள்ளிட்டவற்றை சாற்றி மகா தீபாராதனை செய்யப்பட்டது. உண்ணாமுலை அம்மன் சன்னதி எதிரே அமைக்கப்பட்ட தீப்படுகையில் தீயில் நடந்து சென்று பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருப்பூரில் இருந்து வங்கதேசத்திற்கு சென்ற தொழில் நிறுவனங்களை மத்திய மாநில அரசுகள் மீண்டும் தமிழகத்திற்கே கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி வலியுறுத்தியுள்ளார். இன்றைக்கு வங்கதேசத்தில் கடுமையான பிரச்சனை. இன்றைக்கு அங்கே முழுமையாக கொலாப்ஸாகி ஒரு மாதிரி சூழ்நிலை இருக்கு. திருப்பூர் இருக்கிற நிறைய ஃபேக்டரிகள் அங்கே வங்கதேசத்துக்கு போச்சு. இன்னைக்கு அது பூரா இன்னைக்கு வேற மாதிரி சூழ்நிலை இருக்கு. உடனடியாக திருப்பூருக்கு உடனடியாக வட்டி இல்லாத கடன் வழங்கி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த ஜவுளி உற்பத்தியாளர்களுக்கு, மணி உற்பத்தியாளர்களுக்கு உடனடியாக மத்திய அரசு, மாநில அரசு தலையிட்டு உடனடியாக வழங்க வேண்டும், கடன் வழங்க வேண்டும். அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை பூர்த்தி செய்து தர வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பேரூரில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையத்தின் கட்டுமான பணிகளை அமைச்சர் நேரு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். $4,276 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நாள் ஒன்றுக்கு 400 மில்லியன் லிட்டர் உற்பத்தி திறன் கொண்ட நிலையம் அமைக்கப்பட்டு வருகிறது. ஆய்வுக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நேரு, சென்னையின் வளர்ச்சிக்கேற்ப குடிநீர் ஆதாரங்களை மேம்படுத்தும் வகையில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி உதவியுடன் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த திட்டத்தினுடைய மதிப்பீடு மொத்தம் 4,276 கோடியே 44 லட்சம். இந்த திட்டத்தினுடைய மொத்த மதிப்பீடு. இந்த திட்டத்தில் பயன்பெறும் மக்களுடைய எண்ணிக்கை 22,67,000 மக்களுக்கு இது பயன்பெறும். சிவகங்கை அடுத்த மதகுப்பட்டியில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் மேற்கொண்ட திடீர் சோதனையில் கணக்கில் வராத சுமார் 72,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்தனர். சார் பதிவாளர் முத்துராஜன் உள்ளிட்ட ஊழியர்களிடம் இது தொடர்பாக விசாரணை நடத்தி வருவதாகவும் அவர்கள் கூறினர்.